ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்லிடுறேங்க. அந்த பொண்ணு பேசி முடிக்கும்போது கனிவே என்று ஆணித்தரமாக சொல்லின்னு முடிச்சாங்கல்ல யுவபாரதி. ஏன் கனிவே என்று மயிலிறகு கொண்டு தடவுகிறேன் சொல்ல வேண்டியதானே? ஒரு கருத்து பதிய வேண்டும் என்றால் ஆணித்தரமாக செய்ய வேண்டும். கண்டிப்பு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும், மேலோட்டமான கண்டிப்பு இல்லை. என்ன கண்டிப்புனா என்ன சாதாரணமாக நினைச்சீங்க? பிரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு விவிலியத்தில் சொல்லியிருக்கு. ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்ட். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், சார் இன்னைக்கு எப்படி நீங்கள் பிள்ளை வளர்க்குறோம்? நாம் என்னையும் சேர்த்தான் சொல்கிறோம், எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறோம். வீட்டில் அப்பா அம்மா கண்டிக்கிறது இல்லை, ஆசிரியர் கண்டிக்கக்கூடாது. அப்புறம் எப்படி அவன் ஒழுங்காக வளருவான்? ஏறக்குறைய 30 வயதை கடந்த சண்முகத்துக்கே மேடையில் எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஐயா அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ 10-15 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? 58 பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்தணும். 58 பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்துகிறவங்க எப்படி செய்ய முடியும்? 3/4 மணி நேரத்துக்குள்ளே வகுப்பை முடிக்கணும், பாடம் சொல்லி கொடுக்கணும், 100க்கு 100 வாங்க வைக்கணும். கனிவுனா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த அணிகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கனிவு அப்படின்றத எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் எல்லாம் வந்து பக்கத்துலேயே உட்காந்து இனிமேல் டெய்லி டீச்சர் வந்தோடனே எல்லா பிள்ளைகளும் காலை தொட்டு வணங்கி படிங்கிற ஐயா, நீங்கள் படித்தா தான் ஐயா எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும் சொல்லணுமா? குரு என்பதற்கு மரியாதை வேண்டாமா? என்னையே நாம் வீடுகள்லையும் கண்டிக்காமல் இதுலேயும் கண்டிக்காமல் இருந்தால், சென்னையில் பார்த்தீங்கள என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பஸ் டே கொண்டாடுறான், கையில் அருவாளோட போகிறான். மாணவன் என்ற பெயருக்கு மாண்பு மிக்கவன் என்று அர்த்தம். மாண்புகளே இல்லாத மாணவர்களை இந்த சமூகம் ஏன் உருவாக்க வேண்டும்? பெற்றோர்கள் போய் நிற்கிறாங்க. சார் வேற ஒன்றும் வேண்டாம், நேற்று முந்தா நாளோ சென்னையில் ஒரு பொண்ணு, ஈரோட்டுக்கார பொண்ணு, ஒருத்தன் பின்னாடி பைக்கில் உட்காந்து போகும்போதே செல்ஃபோன் திருடுது. அது மாணவி, அது கல்லூரி மாணவி. பெற்றோர் இனிமேல் அந்த ஊரில் எப்படியா நிம்மதியாக இருப்பான்? ஃபோட்டோ போட்டான் பத்திரிகையில். கொஞ்சம் கூட இந்த சமூக அக்கறையே இல்லாமல் கொஞ்சுங்க விளையாடுங்க விளையாடுங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ரீகேஜி பிள்ளையா அது? +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தே ஆக வேண்டும். இல்லாமல் எப்படி பிள்ளை வளர்ப்பீங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. 8:30 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 8:30க்கு வரணுமா வேண்டாமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த அணி ஒரு பிள்ளை 8:45 வருதுன்னு வைங்க. இப்போ ஆமாம், இப்போவாச்சு வந்தையே தாயே, ஏன் நீ ஒரு 9 மணிக்கு வரக்கூடாது? அதில் இந்த யுவபாரதி சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமை மறந்துருச்சான். ஆமாம், அவங்க இந்த இந்திய சீன பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் இருக்கிறதையே மறந்துட்டு வீட்டில் துணி துவைச்சாகலாம். அந்த பொண்ணை 2 துவைச்சிருந்தா ஒழுங்காக பரீட்சைக்கு போயிருந்துருக்கும். அவங்க சொல்கிறாங்க, எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமை மறந்துட்டு அந்த பொண்ணு வந்து இருந்தாங்களாம். அது எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. முடிச்சு எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸு எக்ஸாம் தொடங்கின பிறகு அங்கேருந்து ஸ்கூலுக்கு ஓடுனாங்களாம். எது பரீட்சையை அப்படி அம்போன்னு விட்டுட்டு. ஏப்பா நீங்களாம் நம்புறீங்களாப்பா? யுவபாரதி மேடம், இது நியாயமா மேடம்? 8-10 மணிக்கு பரீட்சைன்னு வைங்க, ஒரு பொண்ணு பரீட்சைக்கு வரல, மிஸ்ஸு பார்த்துட்டாங்க. உடனே இன்னொரு பொண்ணு அங்கே மிஸ்ஸு போய் துவைச்சிக்கிட்டு இருந்த பொண்ணை ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி கொண்டு வந்து அந்த பரீட்சையில் எழுத வச்சு, சார் ஒரு எக்ஸாம் தொடங்கி 1/2 மணி நேரத்துக்கு பிறகு யாருமே வர முடியாதா இல்லையா? நான் கேட்குறது உண்மையா இல்லையா? இந்த பொண்ணு சொல்லுது, நீங்களாம் கை தட்டுறீங்க, என்னையா கொடுமையாக இருக்குது. உடனே அந்த பொண்ணு போய் பரீட்சை எழுதி 75 மார்க் வாங்கிருச்சான். அது மிஸ்ஸோட கனிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ நிறைய நடக்குது சார். ஒரு ஆறுன்னு இருந்தால் கரை இருக்கணுமா இல்லையா? கரை இல்லாத ஆறு காட்டாறு மாதிரி போயிடும்ல, என்ன மாதிரி லாபம் இருக்குமா? தடுப்புன்னு ஒன்று இருக்க வேண்டாம்? ஏதாவது ஒரு தடுப்பு இருந்தே ஆகணும் பிள்ளைகள் வளரும்போது.